தைப்பூசம் விரதம் 2025. இந்த ஆண்டு பிப்ரவரி 11 தை 29 செவ்வாய்க்கிழமையன்று தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தில் 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் 21, 11, 7 என அவரவர் வசதிக்கேற்ப விரதம் இருக்கலாம். காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள். நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலைப்பாக்கு, ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும். தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி விரதம் கடைபிடிக்கலாம். எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீர் வைக்கும் போது மட்டுமின்றி எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் 3 வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48, 21, 11, 7 என அவரவர் வசதிக்கேற்ப விரதம் இருக்கலாம். விரத நாட்களில் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல், யாரிடமும் கோபம் கொள்ளாமல், அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு, அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டும் வரலாம். பெண்களுக்கான விரத முறைகள். இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை. செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம். பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியிலிருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம். வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் காலையிலேயே எழுந்து குளித்துவிட வேண்டும். விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷமானதாகும். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும். வாழ்க்கையில் இந்த 48 நாட்கள் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வார். குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார். இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும். ஓம் கந்தனுக்கு அரோகரா, ஓம் கடம்பனுக்கு அரோகரா, ஓம் முருகனுக்கு அரோகரோ, ஓம் தைப்பூச நாயகனுக்கு அரோகரா, ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.